கடந்த 16ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் திடீர்னு மழை பெஞ்சிச்சு. இதனால நிறைய இடங்கள்ல மழை நீரும் தேங்கி இருந்தது. அந்த சமயத்துல மங்கள நகர் வழியாக தேங்கி இருந்த மழை நீர்ல ஒரு பள்ளி சிறுவன் நடந்துட்டு போயிருக்கான். திடீர்னு அந்த பையன் மேல அங்க தேங்கி இருந்த மழை நீர்ல இருந்து மின்சாரம் பாஞ்சிருக்கு. இதுல கீழே விழுந்து துடிக்க அந்த வழியா பைக்ல வந்த இளைஞர் ஒருத்தர் உடனே பைக்ல இருந்து கீழே இறங்கி அந்த சிறுவனை காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அவர் மேலேயும் மின்சாரம் தாக்கியிருக்கு. இருந்தாலும் தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த சிறுவனோட கையை பிடிச்சி சட்டுன்னு இழுத்து தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த காட்சிகளை இப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம். அதாவது அந்த சிறுவனை காப்பாத்தினதும் நம்ம திரையில இப்ப பார்த்தோம் இல்லையா, கேக் ஊட்டுறதும், இது எல்லாமே இந்த கண்ணன் அப்படிங்கிற இளைஞர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல அந்த சிறுவன் ஏதோ கீழே விழுந்துட்டான், காலு தான் சுளுக்கி இருக்கும் போல அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு உண்மை தெரிய வந்திருக்கு, அந்த சிறுவனுக்கு அங்க கரண்ட் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அந்த சிறுவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால சட்டுன்னு அந்த தண்ணியில இறங்கி அந்த சிறுவனை காப்பாத்திட்டாரு. இதுக்கப்புறமா கண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது எனக்கு அந்த பையனை காப்பாற்றணும்னு மட்டும்தான் இருந்துச்சு, என்னோட உயிர் அதை பற்றிலாம் நான் எதுவுமே யோசிக்கல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இவரோட இந்த இயல்பான பேச்சையும் அதே நேரத்தில் இவர் இந்த சிறுவனை காப்பாற்றின விஷயமும் இப்போ பல்வேறு தரப்பினர் அவரை பாராட்டிட்டு வராங்க. சரி, கண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் கலெக்ஷனுக்காண்டி வண்டி எடுத்துகிட்டு போனேன். போகும்போது அந்த பையன் நான் போய் யதார்த்தமாக பார்க்குறேன், அப்போ கீழே வந்துட்டான். விழுகையில் சரி நான் கால் சுளுக்கி தான் கீழே வந்துட்டான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு. சரின்ட்டு நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். எனக்கும் நான் டச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரண்ட் அடிச்சது. ஆனால் எனக்கு அவ்வளோ சுயர் அடிக்கலை. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டேன் அந்த பையனை. இழுத்து அப்புறம் அவனுக்கு நெஞ்சில் கையை வச்சு அமைக்கி ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவன் இப்போ நார்மலாக இருக்கான். நானும் எங்கள் சார் ராஜமுன்னார் சார் தான் அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ நல்லா இருக்கான் அந்த பையன். அவனை தூக்கினோன்னே ஃபஸ்ட்டு எனக்கே பதட்டமாகிடுச்சு. அவன் பொழைச்சிட்டானா இல்லையான்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஃபேமிலி என்ன சொன்னாங்க? ஃபேமிலி அழுதாங்க, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அழுதாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, அவன் பிள்ளையை காப்பாற்றிட்டேன், இது மேலே அவன் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணியிருப்போன்னு தெரியல அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நல்லா இருக்கான் பையன், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நானும் எங்கள் சாரும் போயிட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்போ சிறுவனை காப்பாற்றின விஷயம் ஒரு பக்கம் பாராட்டுக்கு உரியது அப்படின்னாலும், இந்த விஷயத்தில் அந்த இளைஞருடைய உயிரும் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம எப்படி நம்ம உயிரையும் காப்பாற்றணும், அதே நேரத்தில் இந்த மாதிரி கரண்ட் பாஸ் ஆகுறவங்களுக்கு என்ன மாதிரியான முதல் உதவிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம மருத்துவர் ஆலோசனை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட அமலா ஜெரால்டு மருத்துவர் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே மழை நீர் தேங்கி இருக்கு, அந்த சிறுவனுக்கும் கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. அதை அந்த இளைஞர் காப்பாற்றணும்னு மட்டும்தான் அவர் நினைச்சிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் அந்த தண்ணி மூலமா அந்த இளைஞருக்கும் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான நேரங்களில் முன்னெச்சரிக்கையாக நம்ம எப்படி செயல்படலாம்? கண்டிப்பா மேடம். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல எல்லாருமே அந்த நேரத்துல அந்த குழந்தையை காப்பாற்றணுன்றது மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர தன்னை உயிருக்கு என்ன ஆகுதுன்றதை பத்தி அவங்க பெருசா பொருட்படுத்திக்கிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம ஒருத்தவங்க எலக்ட்ரிக் ஷாக்ல இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தா நம்ம உதவிக்கு யாரையாவது அழைச்சிக்கணும். ஏன்னா நம்மளும் திருப்பி போய் அதை தொட்டு ஷாக்ல மாட்டிக்கிட்டா அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் அது எங்க இருந்து கரண்ட் அடிக்குதுன்றதை பார்த்து அந்த சோர்ஸை நம்மளால நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா, பவரை கட் டவுன் பண்ண முடியுமா, ஃபியூஸ் ரிமூவ் பண்ண முடியுமான்றதை நம்ம செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒருவேளை இதை பண்ண முடியாத பட்சத்துல மரக்கட்டை இல்லைன்னா வேற ஏதாவது நான் கண்டக்டிங் சோர்ஸ் எடுத்து அந்த கரண்ட் கம்பிக்கும் அந்த குழந்தைக்கும் நடுவில் இருந்த கான்டாக்டையோ இல்லை வேற எந்த கான்டாக்ட் இருக்கோ அதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணணும்.
இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம வந்து அந்த சிறுவனை நம்ம மீட்க ட்ரை பண்ணணும். சரிங்களா? இத பண்ணதுக்கு அப்புறமா பல விதமான பாதிப்புகள் நம்ம பையனுக்கு ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாதாரண தீப்புண்ணோட அந்த பையன் தப்பிச்சிடலாம். இல்ல அந்த பையனுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட போலாம் மேடம். இப்ப இன்கேஸ் அந்த பையன் வந்து அவனுடைய உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கான்சியஸா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அன்கான்சியஸா இருந்தாங்கன்னா சிபிஆர் இமீடியட்டா இனிஷியல் பண்ணணும். அதாவது சிபிஆர்னா நம்மளுடைய உள்ளங்கைய அந்த எந்த பர்சன் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இதயத்துடைய சென்டர் போர்ஷன்ல வச்சு நல்லா ஒரு 30 வாட்டி அழுத்தணும். ஒரு செகண்டுக்கு 2 முறை அப்படின்ற கணக்குல 30 முறை அழுத்திட்டு வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை பண்ணிட்டாவே போதும், அவங்க வந்து மோஸ்ட்லி ரிவைவ் ஆயிடுவாங்க ஆன் சைட்ல. மற்றபடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மேடம் மற்றதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் நம்ம முதலுதவி கொடுத்துட்டோம், அந்த பையனும் வந்துட்டு இப்போ பொழைச்சிருக்கா. ஆனால் தொடர்ந்து வந்து அவங்க இந்த மாதிரி நடக்கும் பொழுது மருத்துவ ஆலோசனை வந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லதா? அது கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா தேவை. இப்ப அந்த பையன் இந்த சிச்சுவேஷன்ல தான் அவன் மீண்டு வந்துட்டா கூட இதுக்கப்புறம் லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கலாம். இப்ப உங்களுக்கு வெளியில் தெரியாத பாதிப்பு எது இருந்தாலும் கரண்ட் உடம்புக்குள்ள பாஸ் ஆயிருக்கலாம் மேடம். அதனால அவனுடைய இதயத்தை அது பாதிச்சிருக்கலாம். ஸோ ஹார்ட்ல டிஸ்அரித்மியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் வரும். இதயத்துடைய துடிப்புகள் வந்து சமமற்ற நிலையில மாறிடும். அதெல்லாம் இசிஜி எடுத்து கிளியரா செக் பண்ணிக்கணும். அவனுடைய தசை பிடிப்புகள் ஏற்படலாம். அதனால ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டுக்கணும். ஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து கரெக்டா இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். நன்றி அமல ஜெரால்ட் சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.